சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு 5 கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது. இந்த 5 கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா, இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா, இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 5 கிரக கூட்டணி கால சக்கரத்தின் 12ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த கூட்டணி 12 ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குதுன்னு பார்க்க இருக்கிறோம். இதில் புதன் இந்த மாதம் 3ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். சுக்கிரன் இந்த மாதம் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார். 2ஆம் தேதியே உடனே கடகத்தில் அமர்ந்து விடுகிறார். கேது ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு கன்னியில் இருக்கிறார். சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் பரணியுடைய சாரத்தில். சூரியன் இந்த மாதம் 13ஆம் தேதி மேஷத்துக்கு அமர்ந்துடுவார். குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் சூரியன் ஆன்ம காரகன் மாத பிற்பகுதியில் ஸ்தான பலம் அடைகிறார், உச்சநிலை அடைகிறார். நீ கவலைப்படாதப்பா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். ஆண் பெண் இருவருக்குமே, குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும். யார் எழுந்து நிற்கணுனாலுமே சூரியன் பலமாக இருக்கணும். உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன். அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும், இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார். இந்த கோள்களின் கோச்சார நிலையாலும் இந்த 5 கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த 12 ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம். என்ன மாதம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, சனி பயிற்சி ஆகட்டும், ராகு கேது பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்களேன்ட்டு எல்லாருடைய ஐயமும் அதிகப்படியாக இருக்குது. காரணம் 6ஆம் இடத்தில் ஒரு 5 கிரக கூட்டணி. 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானத்தை தோண்டி அது உங்களுடைய தனித்திறமைகளை நிரூபிக்கும் இடம் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னுடைய சொந்த முயற்சியால என்னுடைய ஒரு திறமையை எடுத்து நான் செயல்படுறேன். ஒரு போட்டித் தேர்வுலாம் வெற்றி பெறணும், ஒரு விளையாட்டுத் துறையில நான் சிறப்பா செயல்படணும் அப்படின்னும் போதுலாம் இந்த 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப தனித்திறமையால் நீங்க வெல்ல போறீங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதம் உங்களை நீங்க நிறைய டெவலப் பண்ணிக்கணும். உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க க்ரூம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ரொட்டீன் லைஃப் அதை குறிக்கிறது 6ஆம் இடம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரிஜினல் கால சக்கரத்தின் 6 பார்த்தீங்கன்னா புதன் 3 6க்கு உடையவர். அந்த 3ஆம் இடத்தை நான் ரொம்ப சிறப்பா சொல்லுவேன். டானுக்கெல்லாம் தான் 3ஆம் இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கர்மாவின் கர்மாஸ்தானம் 8க்கு 8ஆம் இடம். யாரும் லைஃப்ல நம்ம ஒரு 8ஆம் இடத்தை சந்திக்காமல் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் கிடையாது. ஏன்னா 8 தடுத்துதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு 9 10 11 அப்படின்ற இடங்களை நம்ம சந்திக்கிறோம். நம்ம எனக்கு 8ஆம் அதிபதி திசையே வராதுமா, எனக்கு 8ஆம் இடத்துல ஒரு கிரகமும் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் கடந்து வந்துடுவேன் அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம் யாருன்னா நம்ம செவ்வாய் பகவான் தான். அதனாலதான் செவ்வாய் ஒருத்தருக்கு தசா நடத்துச்சுனாலே ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னா அந்த தசையில வாங்கக்கூடிய சொத்து அவன் வம்சாவளியே வச்சு சாப்பிடும். இதே கொஞ்சம் சரியில்லாம இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நம்ம கர்மா கழிய போகுது, அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். செவ்வாய் தசா புத்தி நடந்தாலே நம்மளுக்கு 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பேரு. எப்போ ஒரு இடத்துல நம்ம ஆளே இல்லைன்னு காணாம போறோமோ அதுக்கப்புறம் உயிர் தெழுதல் தான் அந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நமக்கு நம்ம 8க்குரிய சுக்கிரனும், ஏன் இவ்வளவு விரிவா இங்க சொல்றேன்னா 8க்குரிய சுக்கிரனும் 6க்குரிய குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. அப்ப இந்த காலகட்டம் துளாராசி நான் யாருன்னே அடையாளம் தெரியல, நான் இது வரைக்கும் நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி பலவித இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வர அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நீங்க எழுந்து நிற்பீங்க. அப்ப இந்த மாதம் அதற்கெல்லாம் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்க சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். துலா ராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு வேலையில இருக்கிறோம், அது நல்லா போகுது, ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்றோம்னா இந்த மாசம் அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா
இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டணியால் எதிர்பாராத நம்மளுக்கு மருத்துவ செலவு நிச்சயம் ஏற்படும். ஒண்ணு அப்பா வழியில ஏற்படும், இல்ல அப்பாவால் ஒரு கடன், இல்ல குடும்பத்துக்காக குடும்ப தேவைகளுக்காக ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்றது. அப்படி இல்ல நம்மளுக்கே தசாபுதிகள்லாம் சிறப்பு இல்லைன்னா உடல்நிலை குறைபாடு, ஸ்பைனல் கார்டு தான், பேக் பெயின். நிறைய நம்ம துளாராசி ஏற்கனவே சனி உச்சமாகக்கூடிய இடம். அப்ப என்ன இருக்கும், நோய்க்கு காரகக்காரனே வளர்த்துட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரொம்ப இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்களை, உணவால தான் எங்க பிரச்சனையே வரப்போகுது. அப்ப உணவு பழக்க வழக்கங்களை முறையாக மேற்கொள்ளும் பொழுது நம்ம சிறப்பாக இந்த காலகட்டங்களை கடந்து வந்துடலாம். துலா ராசிக்கு இந்த மாதம் எல்லாத்தையுமே ஒரு சுப பேச்சுவார்த்தைகளோ இல்லை ஒரு நல்ல காரியம் பண்ண போறோமோ இல்ல வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் நாங்க முடிவெடுக்க போறோம், எல்லாத்தையும் ஒத்தி வச்சிருங்க. ஒரு டவுட், ஒரு குழப்பம், ஒரு மனசுல ஒரு அறகுறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுலையுமே போய் இப்ப இன்வால்மெண்ட் ஆகாதீங்க. அதனால எல்லா சுப காரியங்களையும் கொஞ்சம் நீங்க தள்ளி வைப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு சூரியன் இந்த மாதம் ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் 7க்கு வந்துருவார் பிற்பகுதியில. அப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு தெளிவு வந்துடும். ஒரு நல்லா ஒரு ஆக்டிவா பண்றது செய்யறது, இந்த குழப்ப நிலையெல்லாம் கொஞ்சம் நீங்கிறது, இதெல்லாமே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஒரு பெரியவர்களுடைய ஆலோசனை, ஒரு உதவி, நீங்க எப்படிலாம் இனிமே கடந்து போனோன்ற ஒரு வழிகாட்டுதல்லாம் உங்களுக்கு அருமையாகவே கிடைச்சிடும். மாணவர்கள் இந்த காலகட்டம் நல்லா எஃபர்ட் போடுங்க. ஞாபக மருந்திலாம் ஒரு தடவை படிச்சா கூட மண்டையில ஏறலையே அப்படின்ற ஒரு டவுட் கூட இருக்கும். படிச்சோமே இது ஞாபகம் வந்துருமா நம்ம எக்ஸாம் எழுதும் போது அப்படின்னு. உங்களுடைய ஆயத்த பணிக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, இதுக்கெல்லாம் நீங்க தயாராகக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் போடுங்க. எல்லா போட்டித் தேர்வுகளிலும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் இனி வரும் காலங்களில் கிடைக்கும். நீங்க நினைச்சதை சாதிக்கலாம். அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்கு தான் சொல்றேன். ஜாக்பாட் அடிக்க போது நாங்க நிறைய சொல்லியிருக்கோம், பலன்கள்ல வருட பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால உங்க முயற்சியை தொடர்ந்து இடைவிடாது செயல்படுத்துங்கள். நீங்க இப்ப வேகமா இறங்கி அதை பண்ணணும் வேண்டாம், வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதம் நீங்க எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது. எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், உங்களுடைய திட்டங்களை எப்படி நீங்க செயல்படுத்தலாம் அப்படின்றத மட்டும் நீங்க ஒரு யோசனையை கேட்டு வச்சு அதற்கான வழிமுறைகளை திட்டமிடுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் அனைத்திலையும் கொஞ்சம் பொறுமை, நிதானம். ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை, ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு நிதானத்தை கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். துலாம் இந்த மாதம் கவனம், அதிகவனம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆரோக்கியத்துல, உறவுகள் விஷயத்துல, பணம் கொடுக்கல் வாங்கல்ல, நம்மளுக்கு வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே ஒரு தொழில் எடுத்துட்டு போய் திடீர்னு அவசரப்பட்டு ஒரு முதலீடு போடுறதோ இல்ல ஒரு கூட்டு தொழில் டக்குன்னு வச்சிடறதோ, இதையெல்லாம் இந்த காலகட்டம் தவிர்த்து விடுவது ரொம்ப சிறப்பு. துலாம் இன்னும் அதிகப்படியான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானை வியாழந்தோறும் வழிபட்டு வரும்போது உங்களுக்கான அந்த ஒரு எண்ணம், சிந்தனைகள் இதெல்லாம் சிறப்பாக செயல்படும். உங்களுக்கான பாதையை தெளிவாக காட்டிடும் அப்படின்னு சொல்லலாம். துலா ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உடல் ஆரோக்கியத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்றவங்க எல்லாம் கொஞ்சம் அதிக டேக்கர் தேவை. சத்துள்ள உணவுகளை இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்து குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த மந்த்லி இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டம் ப்ராப்பரா இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. வயதானவர்கள் பாத்ரூம் போகும்பொழுது, நம்ம ரெஸ்ட் ரூம் போகும்போதெல்லாம் ஒருத்தருடைய உதவியோட எடுத்துக்கோங்க. எல்லாம் நான் போயிடுவேன் அப்படின்ற ஒரு பெரியவங்களுக்கே ஒரு வீராப்புலா இருக்கும். அதெல்லாம் இப்ப வச்சுக்காதீங்க. ஒரு தேர்ட் ரவுண்ட்லாம் ஒரு 60 வயதுக்கு மேல கலந்துட்டீங்க, அந்த காலத்து மனுஷாளுக்குலாம் அந்த வைராகியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே போல துலா ராசி இருக்கக்கூடியவர்கள் எப்பவும் சனி உங்களை பொறுத்த வரைக்கும் யோகர். அதனால வயதானவர்களை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை, உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்றீங்கன்னா வயதானவர்களை ஏன்னா அவங்களுக்கு கூட கொஞ்சம் ரப்சர்லாம் கொஞ்சம் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பேணி பாதுகாக்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்.
இந்த காலகட்டம் 12 ராசிகளும் இந்த அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு தாராளமாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புங்களுக்கு நிதி உதவி பண்ணிவிடுங்க. முதியோர் இல்லங்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க. ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள், நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் ரொம்ப குறையும், அனாவசிய செலவு குறையும். இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம். அதே போல் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் போட்டு அந்த 6 தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலே ஏற்றலாம். ஷட்கோண தீபம் வாசலே ஏற்றலாம், நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம், இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம். இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும். இந்த வேப்பெண்ணெய்லாம் ஊற்றி எழுதும்போது வாசல் எடுத்துங்க. வீட்டில் எழுத்தும்போது 1 சொட்டு 2 சொட்டு அந்த காமாட்சி அம்மன் விளக்குலையே கூட நீங்கள் ஊற்றிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க. வெற்றிக்கனி 33 எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள், ஒரு குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் இந்த காலகட்டம் அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு, சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க. ஏன்னா அந்த பிரமிடு வைடு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வர அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும். அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும். இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.